மசால் எடை போட்டிருக்கேன். திறந்ததுமே நல்ல மணமாக இருக்குது. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்காமா கறிக்குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கறிக்குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, காலிஃப்ளவர் குழம்புக்கு, காளான் குழம்புக்கு, முட்டை குழம்புக்கு இதை வச்சு எல்லா கிரேவி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி மட்டும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு இதை எடுத்து போட்டு ஒரு அரை அரைச்சோம்னா டக்குன்னு ஒரு குழம்பாய்க்கு. அது மாதிரி உங்களுக்கு நம்ம மசாலா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. சாம்பாரும் அப்படி தான், சாம்பார் தூளும் அப்படி தான். பருப்பு போட்டு 2 ஸ்பூன் போட்டு அந்த டேஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. டேஸ்ட் இதில் கிடச்சிடும். அதனால் நம்ம பெருசாக ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை. பருப்பு காய்கறிகள் போட்டு நம்ம இந்த பொடிகள் வந்து இவ்வளோதான் அளவுன்னு சொல்லி போட்டோம்னா டக்குன்னு சாம்பாரும் எந்த குழம்பாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். இந்த 2 மசாலா வீட்டில் இருந்துச்சுன்னா நிறைய வேலைகள் கம்மியாக நம்ம குழம்பு வந்து இப்படி வேணும் அப்படி வேணும் யோசிக்க வேண்டியதில்லை. அது மாதிரி பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். நான் சொல்கிறத விட எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. நம்மக்கிட்ட வாங்கினவங்க திருப்பி வாங்குகிறாங்க. அப்புறம் 4 பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்புறம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இப்படி சொல்கிறேன். நீங்களே யாருக்காச்சும் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம், நீங்களும் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு குழம்பு சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நானே இப்போ வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்கிற போர் அடிக்கல. அதனால் வந்து நீங்கள் எங்கள் மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லி பட் நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.